அந்த பிஜேபி பிப் அண்ணாமலை இன்னைக்கு என்ன பண்றான் ஃப்ராடு. இங்க போய் சரக்கு அடிச்சுடா, நான் ஒரு பொம்பளை அனுப்புறேன். ஒரு 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 பொம்பளை மட்டும் யாரும் இல்லாத நேரத்துல போய் நீங்க 4 420 போட்டு 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பரதேசி பாலியல் ஜல்சா கட்சி பிராடு திருட்டு பசங்க. நீங்க பிம்பு அந்த பிராடு அந்த அண்ணாமலை அந்த பாடு அண்ணாமலை ஒத்த பொம்பளையா வந்து படத்தை ஓட்டுறாங்க. அண்ணாமலை கேக்குறேன், மத்த பொம்பளைங்களை வச்சு டாஸ்மாக் கிடையாது, உன் பொண்டாட்டி அகிலா அனுப்புறதானே ஊழலை பத்தி நீ பேசுறடா படுஸ் அண்ணாமலை. ஊழலை பத்தி நீ பேசுற ஏதுரா அவன் பொண்டாட்டிக்கு 450 கோடி ரூபாயில சொத்து. இப்ப ரீசெண்டா ஏதுரா 450 கோடி ரூபாய் சொத்து உன் பொண்டாட்டிக்கு யாரா கொடுத்தது? நாடகம் போடுறதுல இவைகள மாதிரி ஒரு ஆளு எவ்வளவு இருக்க மாட்டாங்க. தமிழிசை போட்டுச்சு பாரு ஒரு ஆட்டோ. உங்களா 20 நாளா புழல் ஜெயில வச்சுட்டாங்க. அதிமுக இருக்கிறாங்க, எங்களுக்கு எதிர்கட்சி தான். அங்க இருக்கிற பெண்களை தப்பா பேச முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியோடு இருக்கிறாங்க பெண்கள், தப்பா பேச முடியுமா? பிஜேபி என்பது அப்கிஸ்டுடைய கூடாரம், இல்லீகலா தொழில் பண்றவங்களுடைய கூடாரம். சோ ஐட்டங்கள் லாஜில தொழில் பண்ற ஐட்டங்கள் கூட ஏதோ ஊருக்கு ரெண்டு இருக்கும். அவங்க வயிற்று பொழப்பு. ஒரு டாஸ்மாக் கடைக்கு அமைச்சு முதலமைச்சர் போட மாட்டா, நீ பெரிய ஆளு மயிரடா. அவங்க அண்ணாமலை வட்டியும் முதலும் உனக்கு காத்து நிற்குதுடா. அண்ணாமலை உனக்கு வட்டியும் முதலுமா காத்து நிற்கு. பொறுக்கித்தனமான அரசியல் பண்ணின்னு திருட்டு பையன் ஃப்ராடு. இந்த வேலை பாக்குறதுக்கு நீ விட்டு சாப்பிடலான்ற அண்ணாமலை. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அந்த உலகமகா ஃப்ராடு நேஷனல் ஃப்ராட் பொலிட்டிஷியன் A1 அக்யூஸ்டுக்கெல்லாம் A1 அக்யூஸ்டு அந்த அண்ணாமலைக்கிறான்ல, அவன் சொன்னான் அந்த எக்மோர்ல டாஸ்மாக் ஆபீஸ் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு அதை நாய் அவுத்து விட்டாங்க பாருங்க வெளியே. நான் வெளியே போனோம் 5:30 மணிக்கு ஃபிளைட்டு, என்ன விட்டுருங்கன்னு போலீஸ்கார்ட்ட போய் கஞ்சனாம்ப அந்த பரதேசி நாய் திருட்டு பையன் ஃப்ராட் அண்ணாமலை. அவன் இந்த மாதிரி மகளிர் அணி சார்பா ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி கூட்டமா போய் டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் படத்தை நாங்க ஆணி எடுத்துன்னு போய் படத்தை சவுத்துல வச்சு ஆணி வச்சு சுத்தியால் அடிப்போம், எல்லா இடத்துலயும் முதலமைச்சர் படத்தை டாஸ்மாக் கடையாண்டு வச்சு ஆணி அடிச்சுட்டு வருவோம்னு சொன்னான். கூட்டமா போவோம், பொம்பளைங்கள்லாம் கூட்டமா எங்க மகளிர் அணிகள்லாம் போவாங்கன்னா. இன்னைக்கு என்ன பண்றான் பிம்பு அந்த பிஜேபி பிம்பு அண்ணாமலை இன்னைக்கு என்ன பண்றான் ஃப்ராடு. ஒத்தையா ஒரு பொம்பளையா அனுப்புறான். யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஒரு பொம்பளை போறது கூடிய அவனா ஒருத்தன். அவன் அந்த டாஸ்மாக் கடையிலேயே சரகேஷன் இருப்பான். பிஜேபிக்காரன் சங்கி ஏற்கனவே அமிச்சிட்டான். கடைக்கு 2 பேர் 3 பேர் நீங்க போய் சரகேஷன் இருக்கடா, நான் ஒரு பொம்பளை அனுப்புறேன். ஒரு பொம்பளை மட்டும் யாரும் இல்லாத நேரத்துல போய் ஒரு படத்தை ஆணி வச்சு அடிப்பான்னா ரெடி பண்றான். அப்படியே ஸ்டிக்கருக்கு மேல ஸ்டிக்கர் மாதிரி அப்படி ஒட்டு வந்துருது. இன்னைக்கு அந்த வேலை அவன் பார்த்தான். போலீஸ்காரங்க எடுத்து போட்டுறாங்க, டாஸ்மாக் எடுத்து போட்டுறாங்க. யாரும் இல்லாத நேரத்துல பார்த்து ஒட்டு ஒரு பொம்பளையா அனுப்புறான். நான் ஒண்ணு மட்டும் கேட்கறேன், அது அந்த பிஜேபி என்ன சொல்றான்னா, அவனும் தப்பு இல்லைன்னா யூபியில போய் பாருனா யோகி ஆதித்யநாத் எங்க கட்சிக்கார முதலமைச்சர் இருக்கலாம் சாமியார் பையன், எல்லா பிராந்தி ஷாப்லயும் நாங்க பிராந்தி ஷாப் மேல பெருசா மோடி படமும் யோகி ஆதித்யநாத் படமும் வச்சிருப்போம். எல்லா பிராந்தி ஷாப்லயும் அவன் வச்சுக்கிறானுங்க. சோசியல் மீடியால பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற எல்லா பிராந்தி ஷாப்லயும் பிராந்தி ஷாப் மேல இந்த பிராந்தி ஷாப் இதுல போர்டு வைப்பாங்கல்ல ஒரு கடைக்கு, அந்த மாதிரி போர்ட்ல பெருசா மோடி படம் பக்கத்துல சாமியார் பையன் யோகி ஆதித்யநாத் படம் வச்சுக்கிறாங்க. நீங்க அப்படி எடுத்துக்கலான்றான். நீங்க நாதா இருக்கும் என்ன சொல்றது, நீங்க 4 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பரதேசி பாலியல் ஜல்சா கட்சி பிராடு திருட்டு பசங்க. நீங்க நாங்க அப்படி கிடையாது. யாரும் ஆள் இல்லாத நேரத்துல ஒரு பொம்பளை விட்டு போயிட்டு அங்க விட்டு வந்து. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டா, ஒரு கடையாண்டி நம்ம கட்சிக்கார 20 பேர் நின்று இருக்கணும். இவங்க ஒரு ஆளான் அப்படி பேசக்கூடாது. ஒரு கடையாண்டு நம்ம கட்சிக்கார 20 பேர் நின்று இருக்கணும். நம்ம கட்சிக்கார் நம்ம திமுக காரு ஒரு கடையாது. ஏன்னா ஒரு ஊருக்கு 3 கடை, இன்னைக்கு கூட 600 கடை குறைச்சிட்டாரு. செந்தில் பாலாஜி அறிவிச்சிருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு கூட 600 கடை குறைச்சிருக்காங்க. ஊருக்கு 2 கடை 3 கடை அவ்வளவுதான். எங்க ஊர்ல 3 கடை தான் குடியாத்துல. 3 கடையாண்டு ஒரு 20 பேர் கட்சிக்காரு 50-100 பேர் நிற்பாங்க. நின்னு வராங்க பாருங்க அங்க படம் ஓட்டுறதுக்கு. பொம்பளையா கூட விட்டு என்ன கட்டிப்போம் மண்டை மேல ஒரே அடி. இவன் எந்த சுத்தி எடுத்துன்னு வந்து படத்தை ஆணி வச்சு அடிப்பானானோ மண்டை மேல சுத்தியால ஒரே அடி வச்சிருந்தா 16 18 தையல் ஒரு மண்டைக்கு 4 பேர் தையல் போட்டிருந்தா
யாவனாவது ஒருத்தன் வந்துருப்பானா டாஸ்மாக் கிடையாது. நம்ம அதெல்லாம் பண்றது இல்ல. இப்ப திராவிட மாடல் அரசு நேர்மை, காந்தி, புத்தர், இயேசு வழியில அஹிம்சா அரசியல் பண்றோம் நம்ம போறதுனாலதான் உதவாதங்கள்லாம் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையில பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. முதலமைச்சர் படத்தை ஓட்டுறான் டாஸ்மாக் கட்ட. இன்னைக்கு பார்த்தேன் பொள்ளாச்சியில எல்லாம் அந்த பிம்பு, அந்த பிராடு, அந்த அண்ணாமலை, அந்த பாடு அண்ணாமலை, அவன் அந்த சாட்டில் அடிச்சுக்கிற போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கான். வெரி குட். ஒட்டணும், அப்படிதான் ஒட்டணும். ஒட்டிருக்கிறாங்க பொள்ளாச்சியில பார்த்தேன். தமிழ்நாடு முழுக்க அவன் படத்தை அசிங்கப்படுத்தி ஒட்டணும். நீ ஒட்டுனுக்குறாங்க. இவன் வந்து நம்ம அடிச்சிருந்தா கட்சிக்கார வச்சு அவன் வரவன் நான் கிட்ட வருவானா? ஒரு இடத்துல போட்டோ மாட்டி கருப்பு சோப்பு துண்டு போடுறான் ஒரு பொம்பளை. நான் ஒண்ணு மட்டும் கேக்குறேங்க, யாருன்னு தப்பா நினைக்காதீங்க. இது ஒரு இயல்பான கேள்விதான். நான் எந்த பெண்களையும் இங்க கொச்சைப்படுத்தி பேசல. கொச்சைப்படுத்த வேண்டிய கூட கொச்சைப்படுத்தணும். எல்லாருமே கொச்சைப்படுத்துறதுல பிஜேபி இருக்கிற எல்லா பெண்களையும் தவறா பேசல. எத்தனையோ எதிர்கட்சி இருக்குது எங்களுக்கு. பிஜேபி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, எத்தனோ கட்சி இருக்குது. பிஜேபியோட கூட்டணி, ஏடிஎம் கூட கூட்டணி, தேமுதிக, அப்படி எத்தனோ கட்சி. எல்லா கட்சியிலும் மகளிர் அணி இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு எதிரியா இருந்தா கூட அவங்க நம்ம சகோதரி மாதிரி தான். ஆனா அதுகளே கொஞ்சம் தள்ளு கேஸுக்கு இருக்கும். அவங்களாம் தப்பா சொல்லப்பா, அவங்க வயிற்று பொழப்பு. இப்ப இந்த பிஜேபியில ஒத்த பொம்பளையா வர ஆளுங்க, ஒத்த பொம்பளை கூட்டமா 20 பேர் 30 பேர் கொடி புடிச்சிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி முதலமைச்சர் படத்தை மாற்றாங்கன்னா, மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணி மறியல் மாதிரி பண்ணி கடைக்கு வந்து படம் மாட்டாங்க. ஒத்த பொம்பளை வரா. எங்கேயாவது ஒரு 6-7 வீடியோ பார்த்திருப்போம். அதை நம்பாளுங்களே எடுத்து போடுறோம். இந்த பாரு இப்படி பண்ணிட்டாங்க, இது பாரு இப்படி பண்ணிட்டாங்க, நம்பாலே வைரல் ஆகி விட்டான். ஒத்த பொம்பளை தான் சார் வரா. டாஸ்மாக் கிடையாண்டா ஒத்த பொம்பளை தான் வர. நல்லா பாருங்க. அவரா மாட்டிட்டு ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். லுங்கி கட்டினா ஒருத்தன் கூட அதுல பிஜேபி வேஷ்டி கட்டினும் எவனும் வரல. எல்லாம் லுங்கி கட்டி கெலீஜா வரான். அந்த டாஸ்மாக்ல இருக்கிறான், அங்க தண்ணி வச்சுக்கிறான். வரலாம் ஒத்த பொம்பளையா வந்து படத்தை ஓட்டுறான். நான் ஒண்ணு மட்டும் கேட்கறேன், குடும்ப பொம்பளைங்கோ யாராவது டாஸ்மாக் கடையில போய் அவளோட துணிச்சலாம் படம் முதலமைச்சர் படத்தை ஒட்டுவாங்களா? முதல்ல டாஸ்மாக் கடையாண்ட குடும்ப பொம்பளைங்கோ போவாங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பிஜேபி இருக்கிறவங்க கூட எல்லாம் குடும்ப பெண்கள் தான். ஆனா அங்க போராடுங்க ஒத்த ஒத்தையா போறான். குடும்ப பெண்கள் யாராவது டாஸ்மாக் கடைக்கு போவாங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு சார். என் வீட்டு பொண்ணு பொம்பளை, உன் வீட்டு பொம்பளை, நீ பிஜேபி கூட இரு, போவாங்களா? அப்ப அக்யூஸ்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கிற எல்லா அக்யூஸ்டுக்கும் இன்னைக்கு பிஜேபி இருக்காங்க. அக்யூஸ்டுக்கெல்லாம் அக்யூஸ்ட் A1 அக்யூஸ்ட், அந்த அக்யூஸ்ட் தலைவர் அந்த பிராடு போய் அண்ணாமலை புறம்போக்கு, என்ன சொல்றது, கண்ணனுக்கு போந்தவன், விருந்தாளிக்கு போந்தவன் அந்த அண்ணாமலை. ஒரு பொம்பளை போய் அங்க ஒட்டிட்டு கச்சிட்டு வரா, போலீஸ்கார்ட்ட தகராறு பண்றான். எந்த குடும்ப பொம்பளையாவது சாராய கடையில போய் முதலமைச்சர் படத்தை விட்டுட்டு போலீஸ்கார்ட்ட போய் தகராறு பண்ணுவாங்களா? எப்படிப்பட்ட பொம்பளைங்க தகராறு பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க. சோ அக்யூஸ்ட் மட்டும் இன்னைக்கு பிஜேபி இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஐட்டங்க கூட நீங்க எங்கடாக்குதுன்னு காட்டா இந்த ஐட்டங்காரன் அண்ணாமலை தலைவரா இருக்கிற பிஜேபி இருக்கிறாங்க. நான் பகிரங்கமா சொல்றேன். இது பிரச்சனை வந்தா நானே அதுக்கு பொறுப்பேற்று. இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு அமிச்சு முதலமைச்சர் படத்தை ஓட்டிட்டா நீ பெரிய ஆளு மயிராடா? நான் அண்ணாமலை கேட்கறேன். சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன், என்ன சொல்றது, ஊராம் வீட்டு பொம்பளை, ஊராம் வீட்டு மொத்தம் பொண்டாட்டி, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள் அமிச்சு இன்னைக்கு டாஸ்மாக் கடையில குடும்பமே, என் குடும்பமே பாஜக, என் குடும்பமே பாஜக, என் குடும்பமே மோடிக்கா உழைக்கிறோம்னு சொல்ற அண்ணாமலை கேக்குறேன், மத்த பொம்பளைங்களை அமிச்சு டாஸ்மாக் கிடையாண்ட உன் பொண்டாட்டி அகிலா அனுப்புறதானே? மத்த பொம்பளைங்களை ஒத்த பொம்பளையா ஒத்த பொம்பளையா ஒத்த பொம்பளையா டாஸ்மாக் கிடையாது அனுப்பிச்சு முதலமைச்சர் படத்தை ஒட்ட வச்சு அது வீடியோ பிடிச்சி, அந்த வீடியோ பிடிக்கணும், அது வீடியோ பிடிச்சி வாட்ஸ்அப்லயும் சோசியல் மீடியால வைரலாக்கி விட்டீங்க பிஜேபிக்காரங்க. ஆச்சா, நான் அண்ணாமலை கேக்குறேன், ஏன்டா மத்த வீட்டு பொம்பளைங்களும் ஐட்டங்களையும் அமிச்சேன் டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் படம் ஒட்டுறதுக்கு. உன் பொண்டாட்டி அகிலா எங்க போனான்? உன் பொண்டாட்டி அகிலா அவன் போண்டி தானே? ஏன்னா மத்த பொம்பளைங்களை ஐட்டங்கள் அனுப்புறியா? உன் பொண்டாட்டி அகிலா கிட்ட ஒரு போட்டோ கொடுத்து, உன் பொண்டாட்டி அகிலா 450 கோடி ரூபாய் சொத்துன்றான். எங்கடா வந்துச்சு 450 ரூபாய் கோடி சொத்து உன் பொண்டாட்டி அகிலாக்கு? ஊழலை பத்தி நீ பேசுறடா படுஸ், ஊழலை பத்தி நீ பேசுறடா படுஸ் அண்ணாமலை, ஊழலை பத்தி நீ பேசுற. ஏதுடா அவன் பொண்டாட்டிக்கு 450 கோடி ரூபாயில சொத்து? இப்போ ரீசெண்டா ஊழலாம் வாங்கி தராங்களாமே கோடிக்கணக்கில் உன் பொண்டாட்டிக்கு. 100 ஏக்கர் 200 ஏக்கர் நிலம்லாம் வாங்கி தராங்களாமே உன் பொண்டாட்டிக்கு. கோரியெல்லாம் இருக்குதாமே உன் பொண்டாட்டிக்கு. நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டேன், எனக்கு செட்டில்மெண்ட் ஆன பணம் எல்லாம் கடன் கொடுத்துட்டேன், எனக்கு பென்ஷன் கூட கிடையாது, நான் குடும்பம் நடத்தது ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பிச்சைக்கார வேஷம் போட்ட பாடுஸ் யாருடா? அண்ணாமலை நீ தானடா. ஏதுடா 450 கோடி ரூபாய் சொத்து உன் பொண்டாட்டிக்கு? யாருடா கொடுத்தது? ஊழலை பத்தி நீ பேசுறடா, கரப்ஷனை பத்தி நீ பேசுறியாடா?
450 கோடி ரூபாய் உன் முன்னாடி வந்துச்சுன்னா நீ பிஜேபி தலைநகர் தான் அவன் சொத்து வாங்கி கொடுறா, வீடு வாங்கி தரான். அப்ப அந்த பிஜேபினால தான் நீ நல்லா இருக்கிற. அப்ப நீ பிஜேபினால தான் போராட்டம் அறிவிக்கிற. டாஸ்மாக் முதலமைச்சர் பாடம் மாட்டுவேன். ஏன்னா அவன் முன்னாடி அனுப்ப வேண்டியதானே. மத்த முண்டாட்டியே ஊர் மயிரவனெல்லாம் அமிச்சம் இல்லங்க. உன் பொண்டாட்டி அனுப்ப வேண்டியதானடா. இது அந்த பிஜேபி காரணம் கேட்டீங்க அண்ணாமலையே. ஏன் அவன் பொண்டாட்டி அனுப்புறது டாஸ்மாக் படம் மாட்டுறதுக்கு? யாராவது பேர் சொல்ற மாதிரி போனாங்களாங்க? நான் தான் சொல்லிட்டுனேன், யாரும் தப்பா நினைக்க கூடாது. சேனல்ல காட்டுறீங்களோ இல்லையோ, பெண்களின் நாட்டின் கண்கள், பெண்கள் தெய்வங்கள். அதுல யாரோ ஒரு சிலர் ஒருத்தர் 2 பேர், ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் வேற வழி இல்லாம வைத்து போனதுக்காக அந்த தொழில் பண்ணி பள்ளியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் கூட நீங்க எங்கடாங்கிறாங்க கேட்டா, நமக்கு சேஃப்டி. இல்லீகலா இருக்கிறவங்க, இல்லீகல் தொழில் பண்றவங்க நமக்கு சேஃப்டி யாருன்னா, நமக்கு சேஃப்டி திருட்டு பையன் அண்ணாமலை. ஃப்ராட், அவன் தான் ஃப்ராட். நமக்கு சேஃப்டி பிஜேபின்னா இன்னைக்கு அத்தனை திருட்டு பசங்களும் கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி அக்யூஸ்டுங்கெல்லாம் இன்னைக்கு பிஜேபி இருக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி தொழில் பண்ற ஐட்டங்கோ ஃபிகருங்கோ இதுங்க கூட இன்னைக்கு பிஜேபி இருக்குது. அதுல ஒரு ஊருக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து நீ டாஸ்மாக் கடைக்கு அமைச்சு முதலமைச்சர் கூட விட்டா நீ பெரிய ஆளு மயிராடா. அன்பேண்டா உன் கொண்டாட்டி அகிலாவ டாஸ்மாக் கடைக்கு உங்க அனுப்ப உன் கொண்டாட்டி அகிலாவ சீன் போடுறீங்க. யார் அனுப்பிச்சு யார் பண்ணிக்கிட்டீங்க ஆர்ப்பாட்டத்தை? சட்டமன்றத்துல வாய்க்கிலேயே பேசுறாங்களா அந்த அம்மா பானதி சீனிவாசன் எங்க போனாங்க? அப்படியே ருத்ரதாண்டா ஆனாங்க. நேற்று அரெஸ்ட் பண்ண உடனே கேண்டா வெறுப்பினர் பிள்ளைப்பத்தா கேண்டா மிருகம்னு பேர் வைப்பாங்க. அழகில கேண்டா மிருகத்தே மிஞ்சக்கூடிய பரட்ட ஏர் ஸ்டைல். எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எங்க போனாங்க? அப்பா அது ஆட்டம் போட்டுச்சு பாடுறா சாமி. நேத்து அந்த திருமண மண்டபத்துல நாடகம் போடுறதுல இவங்கள மாதிரி ஒரு ஆளு எவ்வளவு இருக்க மாட்டாங்க. தமிழிசை போட்டுச்சு பாரு ஒரு ஆட்டம். உங்களன்னா 20 நாளா புழல் ஜெயில வச்சுட்டாங்க. உங்களை 20 நாளா புழல் ஜெயில வச்சாங்க. 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுது. கௌரவமா கொண்டு போய் மண்டபத்துல விட்டாச்சு. மண்டபத்துல விட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் சூடா காஃபி, மண்டபத்துல அந்த ஏசி ரூம் எல்லாம் திறந்து விட்டாங்க, ஃபேன் எல்லாம் போட்டாங்க. சூடா காஃபி, டீ வேணும்னா டீ, சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர்லெஸ் காஃபி, சுகர்லெஸ் டீ, சமோசா, மிக்சர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மத்தியானம் அத்தனை பேருக்கும் மட்டன் பிரியாணி, அத்தனை பேருக்கும் மட்டன் பிரியாணி. தமிழிசை மட்டும் 4 மட்டன் பிரியாணி துணிச்சோம். 4 மட்டன் பிரியாணி. 4 மணிக்கு 3 சமோசா, டிஃபனு, காஃபி. ஒரு 5:30 6 மணிக்கு வெளியே தட்டாங்க. எல்லாம் ஓடி போடுங்க. இதுல இந்த தமிழிசை போட்ட டிராமா என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்கன்னு பாருங்க. தமிழிசை போட்ட ஒரு பொம்பளைக்கு மயக்கம் வந்துச்சா, அந்த பொம்பளை நின்று போலீஸ் கிட்ட பேசி டைம் ஆச்சு எங்களை விடுங்கன்னு. அந்த பொம்பளைட்ட ஒருத்தன் சொல்றான், மயக்கம் போட்டு விழுந்துரு, மயக்கம் போட்டு. நல்லா அந்த வீடியோ எல்லா வைரலா எல்லாம் யூடியூப்லயும் வருது, மயக்கம் போட்டு விழுந்துரு. தமிழிசை சொன்னோடனே ஒரு பொம்பளை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருது. அது என்னவோ 20 நாள் சாப்பிடாத மாதிரி, என்ன சாக வரை உண்ணாவிரத போராட்ட கலந்த மாதிரி நல்லா காலை டீ, காப்பி, மிக்சரு, சமூசா, முந்திரி பக்கோடா, ஆளுக்கு 3 பொட்டலும் 4 பொட்டலும் பிரியாணி, 3 சாயங்காலம் டிஃபனு, சமோசா, டீ, காப்பி எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு குதிச்சு எல்லாத்தையும் துட்டு அந்த அம்மா மயக்கம் போட்டாங்களா? உடனே ஐயோ மயக்கம் போட்டாங்களே, ஆம்புலன்ஸ் வரலையே எங்களுக்கு. அதாவது உங்க வெளியே போனோமா, அப்புறமா என்ன புடங்கத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஒரு 7 மணி நேரம் உங்களால ஒரு மண்டபத்துல ஏசியில ஒரு ஃபேன்ல உட்கார முடியல, நீங்களா ஜெயிலுக்கு போவீங்களா? என்ன சீன் போட்டுச்சுங்க. அப்படியே மயக்கம் போட்டுச்சோம் அந்த அம்மா. மயக்கம் போட்டு வந்துச்சோம். என்னத்துக்கு மயக்கம் போடுறது? உங்க டாஸ்மாக் ஆபீஸ் அண்ட போட்டுச்சோ, டாஸ்மாக் அண்ட பண்ணும்போது மயக்கம் போட்டு வந்துச்சுன்னு ஒரு சீன் போட்டு அந்த பொம்பளை எதனா ஒரு சரக்கு போட்டுச்சோ, இல்ல எதுனா பிரெக்னன்ட்டோ, ஏன் மயக்கம் போட்டு விடுது? நாடகம். உன்னை தமிழிசை ஐயோ மயக்கம் போட்டாங்கோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள், நாங்கள் இவங்களே சொல்லிக்கிறாங்க, நாங்கள் பெண் தலைவர்கள் இருக்கிறோமே, நாங்கள் பெண் தலைவர்கள் இருக்கிறோமே, எங்களை இந்த அரசாங்கம் இப்படி பழி வாங்குது, பெண்களே பாருங்கள். 7 மணி நேரம் இருந்துக்கிற உள்ள நல்ல சோறு பிரியாணி, நல்ல எலும்பு பீஸோட கொடுத்தது மட்டன் பிரியாணி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் முந்திரி பகோடா மிச்சர், நல்ல அற்புதமான காஃபி, டீ எல்லாம் நல்லா துண்ணு போட்டு மயக்கம் போட்டு விடுறியா? இவ வெளியே போனா இந்த பொம்பளை உலக அழகி தமிழிசை. அதுக்கு ஒரு நாடகம் போட்டாங்கடா சாமி. அப்பா அந்த தமிழிசை எங்க போச்சு? அதுக்கிட்ட அனுப்புதானே டாஸ்மாக் கடைக்கு ஒரு படத்தை கொடுத்து. வானதி சீனிவாசன் போட்டி தானே. அந்த வைத்திய மகேந்திர பொண்ணு இருக்குமே, அது பேர் என்ன, மதுவாந்தியா? மதுவந்தி. அதுக்கிட்ட ஒரு படம் கொடுத்து அனுப்பி தானே. குஷ்பு எங்க போனாங்க? அவங்க பிஜேபி தானே. குஷ்பு கிட்ட ஒரு படம் கொடுத்து அனுப்பி தானே. நமிதா அந்த நடிகை கூட பிஜேபி தானே. அதுகிட்ட ஒரு படம் கொடுத்து அனுப்பி தானே. எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க? அவங்களாம் கட்சியினுடைய மகளிர் அணி தலைவர்கள் இல்ல, அவங்கள்ட்ட அனுப்பி தானே. இவங்களெல்லாம் யாரும் அனுப்பல. நிறைய பேர் போக மாட்டான்ட்டாங்க. நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்னா வரோம், போராட்டத்துக்கு வரோம். இந்த டாஸ்மாக் கடையாண்ட போனா எங்க வீட்டுக்குள்ள சேர்க்கணும். பிஜேபியும் நிறைய குடும்ப பெண்கள் இருக்காங்க. அவங்க ஏதோ பிஜேபி அவங்களுக்கு ஏதோ ஆன்மீகம் இந்துத்துவான்னு போயிட்டாங்க. அதை நான் குறை சொல்ல வரல.
ஆனா நீ என்ன பண்ற, பாடுஸ் பையன் என்ன சொல்றது, ஐட்டங்களை தேர்ந்தெடுத்து என்ன இதுல சொல்றது எனக்கு எந்த விதமான அச்சம் கிடையாது. எந்த குடும்ப பொண்ணுடா எங்க கட்சியில இன்னைக்கு குடியாத்துல 200 பேர் இருக்கிறாங்க மகளிர், 200க்கும் மேற்பட்டவங்க, 200க்கும் மேற்பட்ட மகளிர் இருக்கிறாங்க. பொதுக்குழு இருக்கிறாங்க, மாவட்ட மகளிர் நிர்வாகி இருக்காங்க, மாவட்ட மகளிர் அமைப்பாளர் இருக்காங்க, நகர மகளிர் நிர்வாகிகள், ஒன்றிய மகளிர் நிர்வாகிகள், மகளிர் அணி உறுப்பினர்கள், மகளிர் அணி கவுன்சிலர்கள், இத்தனை பேர் இருக்கிறாங்க. யாராவது நாங்க டாஸ்மாக் கடையாண்ட போறோம்னா செருப்பு கைட்டு அடிப்பாங்க எங்களை. அதிமுக இருக்கிறாங்க, எங்களுக்கு எதிர்கட்சி தான். அங்க இருக்கிற பெண்களை தப்பா பேச முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியோடு இருக்கிறாங்க பெண்கள், தப்பா பேச முடியுமா? ஆனா பிஜேபி என்பது அக்குஸ்டுடைய கூடாரம், இல்லீகலா தொழில் பண்றவங்களுடைய கூடாரம். சோ ஐட்டங்கள் லாஜில தொழில் பண்ற ஐட்டங்கள் கூட ஏதோ ஒண்ணு ரெண்டு இருக்கும் அவங்க வயிற்று பொழப்பு. அதுங்களும் எங்கடாகுதுன்னு கேட்டா நமக்கு சேஃப்டி போலீஸ் ஐடி அந்த பர்சன்ட் அதுங்களும் பிஜேபி இருக்குது. அப்படிப்பட்ட ஐட்டங்களா பார்த்து ஒரு டாஸ்மாக் கடைக்கு அமைச்சு முதலமைச்சர் பண்ண மாட்டா, நீ பெரிய ஆளு மயிரடா அவங்க அண்ணாமலை, நீ பெரிய ஆளு மயிரா நீ. அவர் சும்மா இருக்காரு முதலமைச்சர் சும்மா இருக்காரு. அவர் எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டேன்றார். ஏன்னா அவருக்கு தெரியும், தீர்க்கதரிசி, கலைஞரின் மகன், கலைஞரின் புள்ள, கலைஞரின் நிதியை திரவலாக பெற்று வாழும் பெரியாராக, வாழும் அண்ணாவாக, தலைவர் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேச தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. இதெல்லாம் சும்மா தள்ளு கேஸ்ன்னு அவரு இதுங்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி இது மேல ஒரு வழக்கு போட்டு தீ குபுதர்ல போட்டுறாங்க. அவருக்கு தெரியும் 2026 இதுங்களாம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. பிரதமர் மோடிக்கே எங்க தலைவர் தளபதி பார்த்தா பயம். அவர் எம்பி சீட்ல 2 சீட் நம்ம கொடுத்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது ஸ்டாலின் காலில் வந்து திமுக போய் கூட்டணி சேருமான்னு சொன்னா மோடிக்கு தெரியும் தளபதி யாருன்னு. இந்த பரதேசி பொறுக்கி பையன் உங்களுக்கு என்ன தெரியும்? ஆடு மாடு விருந்தாளிக்கு போன அண்ணாமலை என்னங்க தெரியும் உனக்கு? நீ படத்தை ஓட்டிட்டா ஈனத்தனமான அவளை கூட்டின்னு வந்து நீ படத்தை விட்டா தலைவர் வந்து நீ பெரிய ஆளு மயிராடா நீ. இவ்வளெல்லாம் நான் சொன்னேன், ஒரு கடைக்கு நாங்க கட்சிக்கார 20 பேர் நின்று மண்டைய 4 பேர் மண்டை, அது பொம்பளையா கூட தான் இருக்கட்டும், என்னாகுது மண்டைய உடச்சிருந்தா அவங்க சத்தம் கூட வந்துருக்க மாட்டீங்க. உங்களோட உடனாலதான் நீங்க முதலமைச்சர் ரொம்ப நல்லவர்ரா, அதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அரசியல் பண்ணலான்னு இவனுக்கு அரசியல் பண்ணி இருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலைக்கு உன் கொண்டாட்டிக்கிறாள் அகில அவளை அனுப்பு. நான் அதிகம் பேச வரல. பிஜேபினால இன்னைக்கு பல கோடி சொத்து உன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி கொடுத்துறான். வீடு வாங்கி கொடுத்துறான், நிலம் வாங்கி கொடுத்துறான், கோரி காம்ப்ளெக்ஸ் எக்கச்சக்கமான சொத்து பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி கொடுத்துறான். உன் பொண்டாட்டி அனுப்பு, நல்ல 4 வயசு பசங்களோட உன் பொண்டாட்டி அனுப்புடா, டாஸ்மாக் கடைக்கு அனுப்புடா. உன் பொண்டாட்டி அகிலா அனுப்புடா, கண்டவன் அனுப்புற உன் பொண்டாட்டி அகிலா அனுப்புடா. பாடுஸ் பையா அரசியல் பண்றானுங்க, அரசியல். அவன் பிஜேபி சொல்றானே, உத்தரப்பிரதேசத்துல போய் பாருங்க, எல்லா கடையிலும் பெருசா மோடி படம், யோகி ஆதித்யநாத் படம், ஒன்னும் தப்பு இல்லைண்ணே அது அன்றான் பிஜேபி காரன். வட்டியும் முதலும் உனக்கு காத்து நிற்குதுடா அண்ணாமலை, உனக்கு வட்டியும் முதலுமா காத்து நிற்கு. பொறுக்கித்தனமான அரசியல் பண்ணின்னு திருட்டு பையன், ஃப்ராடு. இந்த வேலை பார்க்கறதுக்கு நீ விட்டு சாப்பிடலான்ற அண்ணாமலை. இந்த வேலை பார்க்கறதுக்கு நான் அண்ணாமலை சொல்றேன், வார்த்தா நீ விட்டு சாப்பிடலாம், நீ ஊர் மேல விட்டு சாப்பிடலாம், வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. இப்பயும் சொல்றேன், பெண்களை வச்சு ஆர்ப்பாட்டம் சொல்லி ஐட்டங்கள் அனுப்புறிய, வார்த்தா உன் பொண்டாட்டி அகிலா வன்புடா, எங்கடா போன அகிலா வன்புடா, டாஸ்மாக் கடைக்கு உன் பொண்டாட்டி அகிலா வன்புடா. பாடுஸ் அண்ணாமலை எச்ச பொறிக்கு நாய. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். ஒரு ஆளு மேல 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன், ஒருத்தர் மேல 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.